நேற்றுக்கு திரிபுவனத்தில் அஜித்குமாருக்கு நடந்தது எனக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம் என்று பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி பகிரங்கமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ட்விட்டரில். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கி பிரின்ஸ் என்ற ஒரு ஐடியாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பார். 27 வயதான பிரவீன்ராஜ் என்ற அவருடைய பேர். ட்விட்டரில் இன்னும் மற்ற சோஷியல் மீடியாலெலாம் பாஜகனுடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இவருடைய வீட்டு வாசலில் இவரை கைது செய்வதற்காக 20க்கும் மேற்பட்ட போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க என்ற அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார். என்ன பெரிய குற்றம் செஞ்சுட்டார் என்று பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் திமுக அரசாங்கத்தில் கைது செய்யப்படணும் என்றால் அதற்கு ஒரே ஒரு குற்றம் செஞ்சால் போகிறோம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போஸ்ட் போடணும். ஒன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தோ இல்லைனா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி எதிர்த்தோ ஏதாவது பேசிவிட்டால் உடனடியாக அவங்க கைது செய்யப்படுவாங்க. அதை நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போகலாம் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கான்ட்டு. அதை தாண்டி தேசத்திற்கு ஆதரவாகவும் தேசியத்திற்கு ஆதரவாகவும் தேச விரோதிகளுக்கு எதிராகவும் பேசிவிட்டால் அது பெரும் குற்றமாக பார்க்கப்படும். அப்படி தான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலின் போது தீவிரவாத சம்பவத்தை செய்து அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போஸ்ட் போடுறதா மிகப்பெரிய குற்றமாக இந்த பிரவீன்ராஜ் பண்ணியிருக்காராம். கடந்த மே மாதம் 13ஆம் தேதி இந்த பிரவீன்ராஜ் கிட்ட இனியும் இந்த தீவிரவாத தாக்குதலை செய்தது, பெஹல்காமில் அந்த சம்பவத்தை செய்தது இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதி கொடு, இனி அப்படி இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன் என்று எழுதி கொடு என்று கேட்டிருக்காங்க. ஆனால் பிரவீன்ராஜ் மறுத்துவிட்டார். நான் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்கணும், அப்படின்னு தவறு செய்து விட்டேன், எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் என்று இந்த பிரவீன்ராஜ் சொல்லிட்டாரு. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, காவல்துறையினர் மே 22ஆம் தேதி நாங்கள் பிரவீன்ராஜ் வீட்டுக்கு போகவே இல்லையா என்று ஜட்ஜு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஜட்ஜு வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு நீங்கள் போனதுக்கான ஆதாரம் இருக்கே, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க என்று காவல்துறையினருக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரவீன்ராஜ் வீட்டில் இல்லாத சமயத்தில் காவல்துறையினர் வீட்டுக்கு போய் அந்த பிரவீன்ராஜனுடைய வீட்டுக்கு போய் பிரவீன்ராஜனுடைய அப்பா அம்மாவை மிரட்டியிருக்காங்க, பெற்றோரை மிரட்டியிருக்காங்க என்பதை அவர் பதிவிட்டிருக்காரு. இதனுடைய நோக்கம் தீவிரவாதிக்கு எதிராக பேசக்கூடாது என்பதற்காகவா இல்லை பாகிஸ்தானுக்கு எதிராகவே நான் பேசக்கூடாது என்பது தான் காவல்துறையினுடைய நோக்கமா என்றும் கேட்டிருக்காரு. அப்படியே நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி காவல்துறையினருக்கு எதிரான வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வருது மாலையில். ஆனால் அன்னைக்கு காலையிலேயே பிரவீன்ராஜை கைது செய்கிறாங்க காவல்துறையினர். இத்தனைக்கும் ஒரு போடாத வழக்கு, அது வழக்கே போடலை, அதற்கும் பிரவீன்ராஜ் வந்து பெயில் வாங்கி விட்டதாக சொல்கிறாரு. ஸோ ஒரு வழக்கே போடலை, அப்படி போடாமல் இருந்தாலுமே முன்ஜாமீனாக வாங்கி விட்டார் அவர். இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது கம்ப்ளீட்டான அதிகார துஷ்பிரயோகம் என்பது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட இது கம்ப்ளீட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கை பிரவீன்ராஜை வாபஸ் வாங்க சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் வருது என்பதையும் ஒரு சிலர் பதிவிடுறாங்க. அப்படி பெஹல்காம் தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசவே கூடாதா, அதை செய்தவங்க யார் என்று பேசவே கூடாதா, அதை காப்பாற்றியவருக்கு மதம் இருக்கான். பெஹல்காமில் பாருங்கள், ஒரு நபர் ஏதோ குதிரை ஓட்டி அவர் வந்து காப்பாற்றினாரு, அவருக்கு மதம் இருக்குது. ஆனால் செத்தவனுக்கு மதம் கிடையாது, கொன்னவனுக்கு மதம் கிடையாதான். தீவிரவாதிக்கு மதம் கிடையாது. செத்தவன் ஹிந்து விக்டம்னு சொல்லக்கூடாது, கொன்னவன் பாகிஸ்தானி ஸ்பான்சர்ட் இஸ்லாமிக் டெரரிஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஆனால் காப்பாற்ற வந்தவர் மட்டும் ஒரு இஸ்லாமியர், அவரை இஸ்லாமியர் என்றே அழைத்து இனம் என்ன பிரிந்தது போரும் மதம் என்ன பிரிந்தது போரும்னு பிஜிஎம் போட மட்டும் அதெல்லாம் வேணும். இதே சங்கி பிரின்ஸ் பிரவீன்ராஜ் முதல் முறையாக கைது செய்யப்படவில்லை. இதுக்கு முன்னாடியே அவர் கைது செய்தது மிகப்பெரிய நியூஸ் ஆச்சு தமிழ்நாடு முழுக்க. அப்போது கூட இவர் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, பிரவீன்ராஜே பதிவிட்டிருக்காரு, திருச்சியில் சிறையில் ஒரு செல்லில் போட்டிருக்காங்க, அந்த செல்லில் தான் கோவை குண்டுவெடிப்பு சிறைவாசி இருந்திருக்காராம், அவர் மூலமாக இவருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்றும் பதிவிட்டிருக்காரு. இந்த முறை எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும், என்னை கொலையே செய்தாலும் கடைசி வரைக்கும் இதற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று உறுதியாக பதிவிட்டிருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள். அவருடைய அந்த தைரியத்திற்கு லிட்டரலி தலையை வணங்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு ஒடுக்குமுறையை சந்தித்து கொண்டே இருந்தால் என்றேனும் ஒரு நாள் வி வில் கிவ் அப் இல்லையா, அந்த மாதிரி கிவ் அப் பண்ணாமல் தொடர்ச்சியாக எவ்வளோ வழக்குகளை சந்தித்தாலும் எவ்வளோ முறை கைது செய்யப்பட்டாலும் அந்த களத்தில் நின்று சித்தாந்தத்திற்காக இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக போராடுவது என்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் லிட்டரலி ஹேட்ஸ் ஆஃப் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ ஏற்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் கட்சி எப்படி தன்னுடைய தொண்டனுக்கு உறுதியாக நிற்கும் என்பதை பாஜக நிரூபித்திருக்கு. அந்த ட்வீட்டை பிரவீன்ராஜ் பதிவிட்ட அந்த ட்வீட்டையே கோட் ட்வீட் பண்ணி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள், கட்சி உங்களுக்கு உறுதியாக நிற்கும், சட்ட போராட்டங்களை முன்னெடுக்க நாங்கள் உங்களுக்கு உறுதியாக இருப்போம் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய வன்மையான கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு. இது காவல்துறையினுடைய அதிகார துஷ்பிரயோகம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் என்று பதிவிட்டிருக்கிறாரு. பெஹல்காமில் தீவிரவாத தாக்குதலை, அதுவும் பாகிஸ்தானி ஸ்பான்சர்டு தீவிரவாதத்தை விமர்சித்ததற்காக இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக இளைஞரணி நிர்வாகியை கைது செய்கிற அளவுக்கு இந்த காவல்துறை போகுமே. ஆனால் இந்த காவல்துறை என்ன சொல்றது, இந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் என்னென்ன சொல்றது, அப்படி உண்மையிலேயே இங்க சமூக நல்லிணக்கம்,
அதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால், உண்மையிலேயே நாட்டின் மீது அக்கறை இருந்திருந்தால், நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அக்கறை இருந்திருந்தால், இதே மாதிரி பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகாக எவ்வளவோ வதந்திகளை, அவதூறுகளை, வன்மத்தை கக்கினார்கள் ட்விட்டரில். இதை செய்ததே இந்திய இராணுவம் தான் என்ற ஒரு கும்பல் பேசியது. இதை செய்ததே பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் என்று பேசியது. பாஜக கூட விடுங்க, உங்களுடைய அரசியல் எதிரிகள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஆனால் இந்திய ராணுவம் தான் இந்த பஹல்காம் தீவிரவாத செயலையே செய்தது என்ற ஒரு கும்பல் பேசியது இருக்கு இல்லையா, அந்த கும்பல் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இது மாதிரி 10 போலீஸ், 20 போலீஸ், 30 போலீஸ் என்று எத்தனை வீடுகளுக்கு முன்னாடி குவிச்சிருப்பாங்க இந்த தமிழக காவல்துறை. இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தலாம், இந்திய தேசத்தை கொச்சைப்படுத்தலாம், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவிடலாம். இங்கேயே இருந்து கொண்டு இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறையே இல்லாமல் இந்த தேசத்தினுடைய வளங்களை சுரண்டி தின்று கொண்டு வயிறு வளர்த்து கொண்டு, ஆனால் பாகிஸ்தானுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறாங்க இல்லையா, இந்திய ராணுவத்திற்கு எதிராக பதிவிடுறாங்க இல்லையா, அவங்க மேல உங்களுடைய இரும்பு கரத்தை நீங்க காட்டியிருந்தீங்கன்னா அந்த இரும்பு கரத்தை கோவில் கட்டி கும்பிட்டுருக்கலாம். ஆனால் உங்களுடைய இரும்பு கரம் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அஜித்குமார் போன்ற மக்கள் மீதும், யாராவது உங்களுடைய அரசாங்கத்தை விமர்சித்து பேசிவிட்டால் அவர்கள் மீதும், அப்படி எப்படி எங்களுடைய ஆட்சியை நீங்க குறை சொல்லுவ? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று எப்படி தெரியுமா சொல்றாங்க? குறை சொன்னாலும் நீங்கள் உள்ளே இருப்பீங்களே, குறை கூறிவிட்டு நீங்கள் வெளில இருந்தால் தானே குறை சொல்ல முடியும். குறை சொன்ன அடுத்த நொடி நீங்கள் உள்ளே இருப்பீங்கன்னா இது எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகார பாசிச ஆட்சி என்று நினச்சி பாருங்க. இந்த அஜித்குமாரனுடைய வழக்குக்கு பிறகாக பிரவீன்ராஜனுடைய இந்த ட்வீட் என்பது பலருடைய வயிற்றில் புளியை கரைத்திருக்கு. ஏன்னா அவர் போட்ட வார்த்தை எப்படி, நேற்று அஜித்குமாருக்கு நடந்தது நாளை எனக்கும் நடக்கலாம். ஏன் இவருக்கு மட்டும் இல்லை, நாளை நம்ம யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இதை அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. சமூக வலைதள பதிவுக்காக தமிழக பாஜகவை சேர்ந்த திரு பிரவீன்ராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் பெருகி வரும் போதைப்பொருள் பழக்கம், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், தனியாக வசிக்கும் முதியோர்கள் கொலை செய்யப்படுவது என சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் 1000 இருக்க திமுக அரசு நிர்வாக தோல்விகள் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகிவிடக்கூடாது என்பதற்காக முழு நேரமாக தமிழக காவல்துறையை சமூக வலைதளங்களை கண்காணிக்க மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெட்கமாக இல்லையா? மாண்புமிகு பாரத பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் என அனைவரையும் தரக்குறைவாக விமர்சிக்கும் திமுகவினர் மீது புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு சாதாரண சமூக வலைதள பதிவிற்காக பாஜகவினரை கைது செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தை தொடர்வது சரியில்லை. ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் அல்ல. அதுதான் திரும்ப சொல்றோம், ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் அல்ல. பாஜகவினரை, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலைகாரன் என்று ஒருவன் சொன்னா அவன் இன்னும் வெளியில சுதந்திரமாக சுத்திட்டு இருக்கான். இன்னும் மத்திய அமைச்சர்களை எத்தனையோ தரைக்குறைவான வார்த்தைகளை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க, மேடைகளில் பேசுறாங்க. தன்னுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மறைப்பதற்காகவும் தன்னுடைய ஆட்சியின் மீது அவப்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ விமர்சிப்பவர்களை கண்காணிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்து, அந்த குழுவோட 24 மணி நேரம் வேலை என்னன்னா, இந்த ஆட்சியை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்கிறியா உனக்கு ஒரு செக் வைப்பேன், எப்படியாவது நீ விமர்சிக்காத வகையில் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் என்று அந்த மெசேஜ் தான் இப்போ பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுமக்களை யாரும் இந்த ஆட்சியை விமர்சிக்காதீங்க, அப்போ தான் குடும்ப குட்டியோடு நல்லா இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் என்பதான் மீண்டும் மீண்டும் இவங்க ஒரு மெசேஜாக நமக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நாம் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் யாரெல்லாம் எப்போதெல்லாம் கைது செய்யப்படுகிறார்களோ உடனடியாக ஒரு கண்டன வீடியோ என்பதை பதிவு செய்து கொண்டே இருக்கும். எதற்காக என்றால், இன்று ஒரு பிரவீன்ராஜ் நடக்குது, நேத்திக்கு ஒரு சவுக்கு சங்கர் நடந்தது, அதுக்கு முன்னாடி பலருக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். யார் யார் எப்பப்போ எங்கே கைது செய்யப்பட்டிருக்காங்க திமுக ஆட்சியின் கீழே என்ற ஒரு வீடியோவை தனியாக போட்டிருக்கோம். இம் என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற ஒரு வீடியோ. அது தொடர்ச்சியாக இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாம் குரல் கொடுக்காவிட்டால் நமக்கு நடக்கும்போது யாருமே குரல் கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் மக்களாகிய நீங்கள், நாம் அனைவருமே இது போன்ற அராஜகத்திற்கு எதிராக குரல் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிறிய கண்டனத்தையாவது பதிவு செஞ்சே ஆக வேண்டும். நம்மளுடைய சேனல் வாயிலாக கடுமையான கண்டனங்களை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். விரைவில் பிரவீன்ராஜுக்கு அனைத்து விதமான சட்ட உதவிகளையும் செய்து பாஜக வெளிக்கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இது மாதிரியான ஒரு ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய வேலையை 24 மணி நேரமும் நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே தலையாய் கடமை இப்போதைக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம்.